ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறம் தக்காளியை வந்து நான் இன்றைக்கி அரைச்சே ஊற்றிட்டேங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு கேரட்டு, ஒரு பீட்ரூட்டு, கொஞ்சமாக வந்து பட்டாணி முதல் நாளே ஊற வச்சு வேக வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. மீல் மேக்கர் எல்லாத்தையும் போட்டு அதோட நல்லா போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, மல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுங்க, அதுவும் போட்டு நல்லா வந்து பிரட்டியாச்சுங்க. நல்லா பிரட்டிட்டு இதில் வந்து ஒரு 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி போட்டுக்கணுங்க. இது போட்டாலே வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. வெளியிலேருந்து நம்ம எந்த மசாலா தூளுமே, இதுக்கு கரம் மசாலா தூள், கறி மசாலா தூள் எதுவுமே, நம்ம பிரியாணி மசாலா தூள் எதுவுமே வாங்கி போட வேணாங்க. இதுவே வந்து நல்லா வந்து வாசனையாக இருக்கும். போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணுங்க. நல்லா பிரட்டிக்கிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கேங்க. நார்மலாக நம்ம எப்போவுமே வீட்டில் சமைக்கிறோமே அந்த அரிசி தாங்க. ஜீரக சம்பாவும் கிடையாது, பாஸ்மதி ரைஸும் கிடையாதுங்க. 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி அப்படின்னு அளந்து ஊற்றிக்கணுங்க. ஊற்றி நல்லா வந்து அது கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனை வந்து அதில் வந்து புழிஞ்சு ஊற்றிக்கணுங்க. புழிஞ்சு ஊற்றி அதுவும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு, உரப்பு இந்த நேரத்தில் எல்லாமே வந்து சரி பார்த்துக்கிட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஊற வச்சுருந்த அரிசியை வந்து போட்டுக்கணுங்க. போட்டு நல்லா வந்து அது கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டு 8 நிமிஷம் வந்து சிம்மில் வைக்கணுங்க. அப்படி வச்சாலே போதும். இல்லாட்டி மீடியம் இதில் வச்சு 2 விசில் விட்டாலும் பரவாயில்ல. ஆனால் நான் வந்து ஒரு விசில் விட்டு 8 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுருப்பேன். அதுவே வந்து கரெக்டான அளவில் சரியாக இருக்குங்க. பொல பொலன்னு இருக்கும், ரொம்ப குழையாமல் நல்லாயிருக்கும். அது மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா வந்து அது சூப்பராகவே நல்லாவே வரும். இதுக்கு வந்து தயிர் பச்சடி தாங்க தொட்டுக்கிறதுக்கு வந்து செஞ்சுருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. தயிர் பச்சடி தான் செஞ்சுருக்கேன். இது வந்து இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நெய் போட்டு நம்ம வந்து பரிமாறிக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மன்னை சாய் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.